நாங்கள் வந்து இன்றைக்கி ரீச் ஆக போகிறோம். இப்போ ரீச் ஆக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்துட்டு இப்போ நடந்துருக்குறோம். இவ தான் பொம்பளைவா போட்டிருக்க ட்ரெஸ் நான் எடுத்து கொடுத்தேன். சாவடிக்கிறேன். எல்லாருமே வந்துட்டு வளர்க்கிட்டோம். இந்த பூச்சிக்கண்ணன் ஸோ வந்துட்டு ஆள் பாட்டெல்லாம் படிப்பார். எனக்கு ஏறினோடனே பாட்டெல்லாம் படிப்பார். வந்து நானும் மாமா ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க வேண்டித்தாங்க நான் கழிச்சு எல்லாத்தையும் ஒரு பாட்டுக்கு போட்டியா கொண்டு போவோம். அப்படியா? அது நல்ல பாட்டுக்கு பாட்டு வைப்போம். ஆனால இருந்தே தொடங்குங்க. ஆனால தொடங்கினா ரீச்சா வந்துருமாப்பா. அது மட்டும் கிடையாது பாட்டு. ஆனால சீனாவோ கவிதா ஸ்கூடு மாட்டத 5 செகண்ட் தானே. வாவண்ணா வா வா எந்த நிலவே வெண்ணிலவே. சரி இது காலம் ஒரு எழுத்து ஒன்று கஷ்டமானதுக்கு கேனா கேனா கேளடி இல்ல இது அடுத்த ஆள்றாப்பா. வா திருப்பியும் பேரா ரைனியக்காவை இப்பதான் பேசி போட்டிருக்கோம். போனால் போட்டு போலாண்ட கேனாண்ட அப்புறம் கேளடிகான் பண்ணிங்க. நீங்க கேட்கிற இடத்துல போய் நீங்க பாடணும். அட்டாக் ஆகுது. எத்தனை பாட்டு பண்ணும் உங்களுக்கு? அட்டாக் ஆகுது. ஓகே அந்த பாட்டை பாடுங்க. இது பாடி காடுங்க. 7 8 என்னண்டு 9 11 என்ன இது நீங்க பழக்கம்? பாட்டே இல்ல போக உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இல்லையா? ஆனா உண்மையா இது நீங்க உண்மையா செஞ்ச சரியா அப்படியா இல்லையா? அதுவும் எந்த டீம்ல இருந்தோம் நீங்க இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கே கூடாது. ஒரு கேனாக்கும் வித்தியாசம். கேனால கேட்டாலே ஒரு என்னடாப்பா 2 3 தெரியுதா பாட்டு உனக்கு? அது எங்களை பாட்டு இருக்கு. அப்படி இல்ல கொஞ்சம் எங்களுக்கும் கிட்டத்தட்ட வேற ஒண்ணும் பாட்டு. பூவை பறிக்க நேரம் இருக்கா? அப்ப நான் பாட்டு பூ 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 இல்ல இல்ல கொண்டு வா வாவண்ணா வாடி 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 நான் எடுத்துட்டான் கைப்படா சீடிக்கிறது. இதுக்குள்ள காது கேட்காத கோமாகின கனவேர் இருக்கிற மாக்களா அதுக்கு முடியல. வானத்தை கொண்டு வந்தது அங்கே உருண்டையாக. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் இது இல்லை நீங்கள் அங்கே கேட்க போகிறீங்க. நான் ஒரு ப்ரைஸ் தானே அப்படி கேட்குறேன். டக்கு டக்கு டக்கு. இல்லை இல்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் கதைங்க எனக்கு எங்கே போகிறோன்னு சொல்லுங்கள். வெளியில் போகிறோம். வெளியாலேங்க வீட்டுக்கு வெளியாலையா? இப்போ வீட்டுக்கு வெளியில் போகிறோம். பிறகு நீங்கள் கதைங்க. இப்போ எவ்வளோங்குதா வீடியோ செய்கிறது கஷ்டம் தான். என்னென்றால் நாங்கள் வந்து இன்றைக்கி ரீச் ஆக போகிறோம். அப்போ நிறைய நாளாக எங்களோட மாம்ஸ் வந்துட்டு கேட்டு கொண்டு இருந்த விஷயம் வந்துட்டு வெளியில் போகணும்னு சொல்லி அவங்களுக்குமே வந்துட்டு ரீச் ஆக போக விருப்பம். இப்போ ரீச் ஆக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்துட்டு இப்போ நடந்துருக்குறோம். அப்போ இப்போ வந்துட்டு நல்ல க்ரௌட் ஆகுமெண்ட் வந்துட்டு கொஞ்சம் ஃபன்னாக இருக்குது. நிறைய சாப்பாடுலாம் கொடுப்பாங்கன்ட்டு வந்துட்டு நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு நாங்கள் வந்துட்டு ஓகே ஒருக்கா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு வளர்க்கிட்டோம். இந்த பூச்சிக்கண்ணன் அப்புறம் அவர் எங்கட என்ன அதுக்கு ஒரு பேர் டக்குன்னு வருது இல்லை வாய்ப்பா. அப்பா சந்தோஷம் தானே அப்பா? இங்கே இதை நீ அதை வேண்டாம் இந்த நீ இங்கே காரை கஞ்சாடு நான் இது வேண்டே எடுத்துட்டேன். அப்போ உங்களுக்கு கூட சரிதான் ஆசை முடிஞ்சு ரீச்சாக போகிறோன்னு சொன்னாலே அந்த மாதிரில போகணும். அது மட்டும் இல்லை இன்னும் இது போவோம். இத்தாலி போயிருக்கு. இடங்கள் போயிருக்கு. இவ தான் பொம்பளைவா போட்டிருக்க ட்ரெஸ் நான் எடுத்து கொடுத்தேன்.
சாவடிக்கிறான் இனி நான் அடுத்தது ஒன்றும் போட மாட்டேங்கிறேன். இல்லை போடுவேன். அப்படி இல்லை, நான் வந்து சொல்கிற காரணம் என்ன தெரியுமோ, அதாவது வந்து எங்களோட செலெக்ஷன் வந்து எப்படி இருக்குது அண்ட் வந்துட்டு எனக்கு எப்படியான ட்ரெஸ் கோட் வந்துட்டு பிடிக்கும் அப்படின்றது வந்துட்டு நீங்கள் அதாவது எங்களோட வீடியோ விரும்பி பார்க்குற நீங்களும் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. என்ன மற்றபடி ஒவ்வொரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேம்மா. அப்படி இல்லை, கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு சொன்னேன் இல்லை அது பேர் சொல்ல மாட்டேன். சரியா? ரைட், ஓகே. மெயின் தானே மச்சான். சரி, அப்போ நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி குடும்பமாக, அதாவது முதலாவது பயணம்னு சொல்லலாது, நான் குடும்பமானு சொன்னால் எல்லோரும் போகிற ஒரு கொஞ்சம் தூர பயணம்னு சொன்னால் ரீச்சா முதலாவது பயணம்னு சொல்லலாம் வந்து. அப்போ நாங்கள் இப்போ நான் மாம்ஸ் விது அண்ட் வந்து விதுவோட தம்பியாக வந்துட்டு வரணியில் நிற்கிறாங்க. ஸோ போகிற வழியில் வந்துட்டு ஏற்றிட்டு போகிறோம். அப்படியே மொட்டை இன்னும் வரா? ஓகே, ரைட், ஓகே. அப்போ சரி, அப்போ நாங்கள் வந்துட்டு வெளுக்கிடுவோம். ஸோ வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். வந்து அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி சுச்சுவேஷன் வருமா எனக்குன்னு சொன்னால் தெரியல. சும்மா லைட்டாக கொஞ்சம் சரி காட்டி போட்டு நாங்கள் ஃபோனை வச்சுட்டு வந்து பார்த்தா தான் அது கொஞ்சம் என்ஜாய் இருக்கும். பேசிக்காக வீடியோ இருக்க ஐடியா இருக்கல. பட் வந்து முதல் தடவை நம்ம வெளியில் போகிறோம் தானே. ஸோ வந்துட்டு ஆள் பாட்டெல்லாம் படிப்பார், எனக்கு ஏறினோடனே பாட்டெல்லாம் படிப்பார் வந்து. அப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்றக்காண்டி வந்துட்டு எடுக்கிறோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் போகிற வழியில். சைக்கிளையும் வெயில் படம் தான் மட்டும் அப்பா இந்த வெயிலாம் ஆகுது. சரியா? இங்கே தண்ணியெல்லாம் கொண்டு வருதாப்பா பாச்சா? லொக் பண்ணுங்க. அப்படி 6லேருந்து 10 மட்டும்தான் அங்கே ப்ரோக்ராம். நம்ம டிலே பண்ண வேண்டாம், நமக்கு தான் நட்டம். 10 மணி ஆனால் நம்ம வெளியேறது தான் பண்ணும். ஸோ இக்மெண்டே இந்த பாக்ஸா விளையாட்டு பேர் ஆட்டு விளையாட்டு பேர் எந்த கண்ணாடி வடிவனு கேட்குறக்குள்ள ஆள் எடுத்துட்டு. சரியா? சரி, அப்போ இருங்க போட்டு வரமா. ஒரு கொஞ்சம் தான் நில்லுங்க வரா. சரியா? அந்த எவ்வளோ ஆளுக்கு 3000 மேடாப்பா டிக்கெட்டா? அந்த காசை வச்சானே இல்லை கொத்துவர் போட்டு சாப்பிடுவேன் இறைக்கு. ஆ 10 பேருக்கு 30,000 ரூபா. நீ போக்குவரத்துகள் ஓ இதுலேயே 7 பேர் அது போடு. அவனா ஓ டீசல் போகும் 10 கிட்ட பாரு. அப்போ அக்னி கவிதா ஸ்பின் ஏசியை வர தட்டி வேட்டாம். அப்போ இனி பார் 45 ரூபா. 45 ரூபா முடியும் இப்போ. அடுத்த இறக்கவங்க ஏத்தம் பரணி போஸ்ட் ஆஃபீஸ் அடியா. இப்போ நாங்கள் ரீச்சாக்கு ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் நான். யார் நீங்கள் போயிருக்கீங்களா? இல்லை போயில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமா? அப்போ ஜோய் பாபுகிட்ட தான் இருக்கணும். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சந்தோஷமாக இருக்குது, போய் பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் அதுவும் வித்தியாசமான ஆக்கோட போறீங்க. வித்தியாசமான ஆக்கள், வித்தியாசமான நாள், வித்தியாசமான செயற்பாடுகள். அங்கே என்ன கேம்ஸும் இருக்குது அப்படியோ? அப்படித்தான் சொன்னாங்க. அதை ப்ரோக்ராமுகளாம். இது உண்டே கால வேலைன்னு சாப்பிடல. ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போகிறோன்ற வழியா அக்னியும் தான். அக்னியுமா? ஓ, ஆனால் பிரியோசனம் இல்லையே அப்படி சாப்பிட்டுட்டு போனேன். அது சொல்கிறதான் சாப்பிடல. அது அக்னி அவ்வளோ சாப்பிடல. அது மற்றது ஃபுல்லாக சுற்றி பார்த்து போட்டு நல்ல இடத்துலாம் சாப்பிடுவோமா? அவசரப்பட்டு குறிப்பிட்ட இடம் தானண்டா அது. என்னண்டு பச்சை கலர் கட்டி இருக்கிற இடத்த பிரியாணி ஏரியா, இஞ்சால ரைஸ் ஏரியா, இஞ்சால கொத்து ஏரியாண்டு. நல்ல புதுனமாக தான் இருக்கு. 130 பிரியாணி. உப்பு போட்டது, உப்பு போடாதது.
ஆனால் ஒரு கஷ்டமான நிகழ்வு தான் இவ்வளோ தூரம் பெருசாக நடத்துறது. ஆனால் நல்ல ஒரு க்ரௌட் வந்தால் நல்ல ஒரு பிரியோசனம் இருக்குமே. உண்மைதான் ஒரு வித்தியாசமான செட்டப் தான். ஆனால் நைட் டைம் சூஸ் பண்ணிக்காங்க. ஆனால் அதுவும் ஓகே தானே, வேலை முடிஞ்சு எல்லா க்ரௌட்டையும் கவர் பண்ணுறேங்க. அதுதானே அதான் வேலையை முடிச்சுட்டு வந்து எல்லாம் வரங்கள் எல்லாம் ஆளுக்கு 4 மணி ஃபோன் பண்ணி சொன்னேன், இது எங்கே நிற்கிறீங்கன்னா சொன்னால் ரூம்லேருந்து. அப்போ நான் சொன்னேன் நாங்கள் வெளுக்கிட்டேன் படுங்க போட்டு வரோம்ன்ட்டு. அப்போ ஆள் சும்மா வாடியாக கேட்டு பார்த்தா என்ன வந்துட்டியலோ தழுவுனால என்ன இறங்குவோம்னா எங்கே இறங்குறோம் நாங்கள் வெளுக்கிட்டோம் நீங்கள் நில்லுங்கோண்டு. அப்போ சரியன்ட்டு ஆள் என்கிட்ட தான் சரி ஓகே பாயன்ட்டு ஆள் வச்சுட்டு போய் நானும் வச்சுட்டேனே. அப்போ நினச்சேன் நம்பிட்டார், லைட்டாக நம்பிட்டார். அப்போ கொஞ்சத்தால் போய் பார்த்து நினச்சி ஆள் வெளுக்கணுமாங்க கொண்டு போய் பார்த்தாலும் நிறுத்துரு என்ன வெளுக்கணும் படுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க நீங்கள் அப்போ போகலையோ அப்படி விளையாட்டு இப்படி போகுது. பின்ன நடந்த பாட்டு இது அப்போ இங்கே வரணி பக்கம் ஏடிஎம் பெறாது. அங்கால கொடியாமங்கள் அங்கே எங்க ஏடிஎம் வழியை நிப்பாட்டா சொல்லுங்க. டிக்கெட் எப்பயே கிளிக்கிறாங்களா? டிக்கெட் கிளிக்கிறா 3000 டிக்கெட் பிரியாணி செலவு 3000 பிரியாணி செலவு தேவையில்லை எனக்கு. பிரியாணி செலவு எனக்கு தேவையில்லை. அது புரியுதான் உங்களுக்கு, ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் தான். நீங்கள் உங்களை டிக்கெட்டை கொடுத்தா காணும். ஓகே நீங்கள் ரெண்டு இல்லை அப்புறம் உங்களை சொன்னோட ஓகேன்றீங்க எல்லாம் தான். சிக்கலும் இல்லை, மொட்டையிலேருந்து கட்டையிலேருந்து எல்லாம் தான். நானும் மாமா ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க வேண்டிட்டாங்க நான் கழிச்சு பாவி நான் உண்மையா ஒரு பிரச்சனை கழிக்கிறேன்னு சொல்ல போறேன். என்ன கட்டா போலே நீ 8 அடி பாய்ச்சா 16 அடி என்ன மாதிரிக்கிறார். இது நல்ல ஜோக்குடா. எல்லாருக்கும் முறை ஆக்க எடுக்கிற கஷ்டம் தான் என்னங்கோ. அதுதானே அதான் உங்களை இன்னும் விடக்கூடாது, உங்களை இன்னும் விடக்கூடாது, நோவாம குத்தணும். அப்ப என்ன பாட்டுக்கிட்ட படிங்க, அது பிறகு யோசிப்போம். கவிதாஸ் ஒரு பாட்டு எடுத்து விடுங்க. அன்றைக்கு வீடியோல நாங்கள் பண்ணைக்கு போயக்குள்ள விதுவும் படிச்சு நீங்களும் படிச்சா இல்லோ. அப்போ கமெண்ட்ஸ் பார்த்தீங்களே அம்மா என் படிக்கலன்னு வந்திருந்தேன். ஓ ஓ அப்ப அம்மா அப்பாவும் படிப்பா போலான்னு கிடாக்கு என் படிக்காம இருக்கிறான். இது பார்த்தீங்கல்ல அம்மா வேத பாட்டுகள் பாடுவா. அப்ப விது அம்மா படிக்கிற பாட்டுன்னு சொல்லுங்க படிக்கட்டும். அம்மா வேத பாட்டு பாடுவா. வேத பாட்டோ? சினிமா பாட்டு பெருசா அம்மாவுக்கு தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. சும்மா சினிமா பாட்டு தெரியாண்டா ஒன்றும் தெரியாமடுது. இப்போ உங்களை காதலிச்ச காலத்து ஒரு பாட்டு உங்களுக்கு படிச்சிருப்பானே. எனக்கு தெரிஞ்சு அவ படிக்காது, எனக்கு தெரிஞ்சு மொட்டையே எடுக்கும் பாட்டு. ரைனியக்காவோ கூட பாட்டு ஒன்றும் கூட படிக்கின்றா பாட்டு. ரைனியக்கா எல்லா பாட்டும் படிப்பாடா, ஆனா சத்தம் கேளாது. உண்மைக்காக போட்டு வந்தேன் காத்து தான் பெறும் ரைனியக்கா படிச்சா. ரைனியக்கா நீங்க எடுங்க, நான் தொடர்றேன். அப்படி பாப்போமா? இப்ப இன்றைக்கு அமோரே பாடட்டும். ஏன் அமோரே ஒரு நாளுமே பாடினது இல்லையா? இப்ப நீங்க சொல்ற எங்களோட வந்து பெருசா பாடையில தானே. எங்களோட வந்ததுக்கு பாடையில நீங்க. சரி, நான் உங்களோட வந்த பாடையில, ஆனா உங்களாலும் பாடினதா நீங்க பாத்தீங்க தானே. ஓ, அது எங்களுக்கு நாங்க நேரா பாப்போமே. அப்ப அண்டைய பண்ணைக்கு போய்க்குள்ள நீங்க அப்ப எங்க இருந்து பாத்தீங்க? அது பாடாண்டு வந்துட்டு நீங்க அந்த ஒவ்வொரு கட்டத்தை தான் மட்டும் பாடினீங்க. சரி, ஒன்றும் வேண்டாம், அக்னியில இருந்து ஆரம்பிப்போம். ஓகே, ஒவ்வொரு தடவை பாடுவோம். ஒவ்வொரு தடவை பாடுவோம். அல்லாட்டி ஒரு பாட்டுக்கு போட்டியா கொண்டு போவோம். அப்படியா? அது நல்ல பாட்டுக்கு பாட்டு வைப்போம். டீமா கொண்டு போவோம். ஆற டீம்
டீம் வந்து நானும் கவிதாசும் அம்மாவும் அக்கினியும். அது புள்ளையப்பா, அது டீம் பிரிப்பு புள்ள. புது டீம் பிரிப்பு புள்ள இல்ல, நான் சமாளிப்போம், அது வேற கதை. இருந்தாலும் படியல்ல ஒரு ஆள் எங்களுக்கு விடுவோம் நீங்க. ஆனா விது ஃபுல்லா கண்டுபிடிக்குமா? நானும் இதுக்கு தான் போட்டி வர்றது. ஒரு நாளும் இல்லை, விதுக்கு பாட்டு தெரியாது. ஓகே, அப்போ இப்படி செய்வோம். அம்மா நீங்கள் 4 பேரும், நாங்கள் 3 பேரும், அக்கினியும் கவிதாசும் நானும். இல்லை இல்லை, நீங்கள் என்ன, நீங்கள் ஒரு குறிப்பு தெரியாத ஆளாக இருக்கிறீங்க. நீங்களும் அம்மாவும் ஓகே. சரி, நானும் அம்மாவும் ரைனி அக்காவுமா அக்கினியும். சரியா, அக்கினியுமா. அக்னியை நம்பி எடுக்கிறீங்களா? கண்ணைக்கு அக்னி தான் இருட்டு எடுக்கிறான்னு போன்ல பார்த்து சொல்லுவான். அக்னி எடுப்பான் பாட்டுகள் இருக்கும்னு யோசிப்பீங்க தமிழ்ல. சரியா, இப்போ நீங்களும் அம்மாவும் ரைனியக்காவும் அக்னியும். சரியா, எடுக்கோ. எழுத்து கேட்போமா? எழுத்து கேட்போம். சரியா, நீங்க தொடங்குங்க. இல்லை, ஜட்ஜு என்ன இதுக்கு? சரி, அப்போ நாங்கள் தொடங்குறோம், நீங்கள் இதானுங்க. சரி, நீங்கள் கேட்குறதோ நாங்கள் கேட்குறதோ? நாங்களே முதல்ல ஆரம்பிச்சு வைக்கிறோம். சரியா, கேளுங்க. ஆனால இருந்தே தொடங்குங்க. ஆனால தொடங்கினா ரீச்சா வந்துருமாப்பா, அது மட்டும் கிடையாது பாட்டு. ஆனாரு சரி, நல்ல ஒரு கஷ்டமான எழுத்தா, கேளுங்க. சரி, ஏன்னா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பாயிண்ட்ஸை நீங்கள் விட மாட்டா நாங்கள் ரெடியான். சரி, அப்போ நான் கேட்குறேன் போகிறோங்க. சீனா. சீனாவோ? கவிதாஸ் கூட வட்டத்தை 5 செகண்ட் தானே. சரிதானே, அவனுக்கு உங்களை எழுத்தக்காக சிரிப்பு வருதான் பாத்தீங்களோ. மாடுகள் பாயும் பரணி ரோட்டுன்னா குரங்கால சூனியம். சரி, அப்ப எங்களோட டீம் பாடிட்டா, இனி நாங்க கேட்க போறோமா? ரெடியாகுமா? நாங்க கேட்கிற எழுத்து போனா. போனா போனா போனாவா? பொன்வானில். இது என்ன அனுவோட மோசம் ஆகல ரைனி அக்கா. போனால் போட்டும் போடா போனா உங்களுக்கு அது போனாடா. பொன்வானில் மீனுரங்க பொந்தோப்பில். சரி 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 சரியா, ஓகே ஓகே ஓகே, நாங்கள் சொல்லிட்டோமே. நீங்கள் வந்து வாவண்ணா. வா வா எந்த நிலவே வெண்ணிலவே. சரியோ, ஓகே. இப்ப விதுகாலம் ஒரு எழுத்து ஒன்று கஷ்டமானதுக்கு. கேனா கேனா கேளடி. இல்ல, இது அடுத்த ஆள்றாப்பா. வா திருப்பியும் பேரா ரைனியக்காவை இப்பதான் பேசி போட்டிருக்கோம். போனாண்ட போனால் போட்டு போனாண்ட கேனாண்ட அப்புறம் கேளடி கண்மணியா. ஓகே, போடுங்க போடுங்க வார. நீ சும்மா கேட்டு கேட்டு யோசிக்காத. நீங்க கேட்கிற இடத்துல போய் நீங்க பாடணும். அட்டாக் ஆகுது. எத்தனை பாட்டு பண்ணும் உங்களுக்கு? அட்டாக் ஆகுது. ரைட், என்னவா? ஓ, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, அந்த பாட்டை பாடுங்க. இது பாடி காடுங்க. 1 2 இல்ல இல்ல, அப்படி நீங்க அப்படி வரட்டுடா. 4 5 6 7 8 என்னண்டு 9 11. என்ன இது நீங்க பழக்கம்? பாட்டே இல்ல போங்க. உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இல்லையா? உண்மையாக பாடுதையா கேட்டீங்க? இது பாடுதையா கேட்டீங்க? என்ன இது? நீங்க போங்க, நீங்க எங்களோட டீம்ல உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இல்லையா? டீம்ல விளையாடு, ரீச் ஆக வர டீம் காட்டுங்க. வடிவா ஓடி வந்துருவாங்க வாகனங்கள் பின்னுக்கு வருது. அடே, என்ன நீங்க மட்டுமா வரீங்க? தம்பி வேற இல்லையா? சரியா, வாகனம் பார்த்து அவங்க சின்ன பிடியா போவாங்க. விடுங்க, நீ பாட்டுக்கு நிக்கணும். நீங்க தான். ஆனா அப்புறம் நான் திறக்கிறேன் பார். ஆனா உண்மையா இது நீங்க உண்மையா செஞ்ச சரியா அப்படியா இல்லையா? அதுவும் எந்த டீம்ல இருந்தோம் நீங்க இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கே கூடாது. உண்மையா மரியாதை இல்லை. ஆனா உங்களுக்கும் பாயிண்ட்ஸ் இல்லையா?
ஆனா இது உங்களுக்கு போயிடுச்சுங்கோ. ஓ எங்களுக்கு பாயிண்ட்ஸ் கேட்டு போய் நீங்க பாடாத அடியா எங்களுக்கு பாயிண்ட்ஸ். ஓகே பாய் பாய் பாய். அம்மாப்பா நிற்கிறார் இது பாய் சொல்லிட்டோம். ஆனா உண்மையா எனக்கு நோண்டியா இருக்கா சத்தியமா. நான் உண்மையா இப்படி வந்து செய்யவே மாட்டேன். கடவுளா இருக்கே. சரி இது நீங்க சரி ரைனியக்காண்ட அப்பாண்ட வயசை விடுவோம். அவே வந்து 50க்கு நெருங்கினாக்கள். நீங்கள் வந்து இப்ப 20 முடிச்சால் வந்து இப்படி ஒரு கேனாக்கும் வித்தியாசம் கேட்டாலே ஒரு இப்பதான் சொன்ன 50 நெருங்கிட்டீங்க. ஆனா நீங்க உண்மையா உங்களுக்கு தெரியாம தான் கேக்குறேன்னு சொல்லியிருந்தா நான் யோசிச்சிருப்பேன். அப்ப கேனால உண்டு எங்களுக்கு நான் வந்து நான் மூளைய விடவே இல்லையே. முடிஞ்சதை விடுங்க எங்கள்கிட்ட கேளுங்க. இல்ல அது இடவெளிடா அது இடவெளிடா. சரி பாருங்க நாங்களே இல்ல அவைய கேட்கணுமா? ஓனா ஓனா ஒட்டகத்தை கட்டிக்கோ கட்டியாக ஒட்டிக்கோ. ஓகே சரியா? ஓகே ஓகே. இனி விதுவை கேட்க நான் அனுமதிக்கவே மாட்டேன். உண்மையா நான் அனுமதிக்கவே மாட்டேன். உங்களை நம்பி நான் இந்த டீமுக்கு எடுத்தேக்க இந்த நடுத்தரில் ஓட்டு அடிக்கும். பாரம் பாருங்க. கவிதாஸ் கேட்டா உண்டு நான் கேட்கட்ட மடக்குமால டையண்ணா 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 வடிவாக்களுங்க அப்புறம் என்ன காட்டா. ஓ ஆ டையண்ணா டையண்ணா டை 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 டானா டை டை. இந்த 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 டைட்டானிக் கப் எல்லாம் டை. ஐயா சொன்னு 1 என்னடாப்பா 2 3 தெரியுதா ஐயா பாட்டு உனக்கு 5 6 ரைரா 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 பூ அது வராதோ ஹைரா ஹைரா ஹைராப்பா. சரி நாங்க ஒத்துக்கொள்றோம். நீங்க பாருங்க எங்களுக்கு தெரியும். ஒத்துக்கொள்றீங்களா? ஓகே. அந்த இந்த பாட்டு தெரியுமா? ஏன் பாருங்க நான் சொல்றேன். ஏன் இது ஆமோசம் சொல்ல விட்டு தெரியானதான் இன்னும். அந்த டைட்டானிக் காதல் போல என் காதல் மூழ்காதப்பா காதல் போல என் காதல் மூழ்காதப்பா இது டைட்டான காதலப்பா. இல்ல இல்ல அதான் தொடக்கம். ரொம்ப வெயிட்டா அஸ்தரிக்கா இப்படி தெரிஞ்ச பாட்டு முடியும். ஒன்று கொண்டா இது உன்னால எனக்கு கொண்டு போனது. சரியா பரவாயில்லையா? கேளுங்க. திருப்பியும் ஓனா ஓ சரியா. பொலிமயமான எதிர்காலம் நான் கேட்கட்டும். ஓனா உங்கள்ட்ட கிடக்கிறத எடுத்து விட்டா கரைச்சல் இல்ல அப்படி இல்ல. அக்னியை சொல்ல விடுங்க சுகமான அப்ப அக்னியை சொல்லணும். இப்ப 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 2 பாட்டு விட்டா ஒத்த சொல்லாலையும் ஒல்லி குச்சியுமா அவசரப்பட்டு 2 இப்ப நீங்க கேளுங்க. என்ன அம்மாவும் ரைனியக்காவும் டீம்ல இருந்து வெளியாயிட்டனமோ? இல்ல சொல்லிட்டோம் அதை நாங்க கேட்கணும். இப்ப என்னது ஒற்ற கம்பும் வானாவும் வேணா வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா. நீங்க சொல்லுங்க வேணாலே உங்கள்ட்ட இருக்கிற அடுப்பம் வெண்மதி வெண்மதியே விடாத குடு காட்டுங்க. இப்ப நீங்களும் நாங்கள் என்ன ஒரு எழுத்து எடுத்தா அதை முடிச்சு விட்டா கிடைச்சது இல்ல. பூவண்ணா பூவண்ணா ஒன்று பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம்
நீங்க பூவனால படிங்க உங்க 1-2 பாட்டை வச்சுட்டு வர்ற பாடு நீங்க படிங்க பூவனா. அதுக்கு பாட்டு தெரியாதா? இல்ல இல்ல தெரியும். இல்ல இல்ல எனக்கு தெரியும் அந்த பாட்டு. என்ன கண்ணு கிடக்கு நான் பாடுவேன். ஓ அப்ப கேளுங்க நீங்க. இல்ல அதான் நான் கேட்க போறேன் பாருங்க. பூவண்ணா பூவண்ணாவோ? இப்பதான் அது பாடினது. இல்ல 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 அவன் பாடின பூங்காட்டு வேற, இது பூங்காட்டு வேற. இது வந்து பலமராட்சி பூங்காட்டு இவன் பாடினது, அது வெண்மராட்சி பூங்காட்டு. இல்ல இல்ல நீங்க என்ன பாடினீங்க? அக்னி படிச்சது பாடுவீங்க. நான் படிச்ச வேற, பூவுக்குள் ஒளிந்திருக்குங்க நீ கூட்டம் அதிசயம். இப்ப ஓ அது முதல்ல அது திருப்பி அக்னி படிச்சேன். இப்ப கவிதாஸ் படிக்கிறது பூங்காட்டே பூங்காட்டே பூவிடம் நீ சொல்லு. சரியா பாத்திவன் பாட்டப்ப என்ன கோதாரி இந்த ரைட். இப்ப நாக பண்ணி பாட்டு கவிதாசா பூவண்ணா பொருவாரு வேலை பூவண்ணால உங்களை தோக்கடிக்காட்டி நானும் மாறி இல்லையா? சரி நாங்களும் என்னதுல பூவண்ணா பூவும் காற்றும் அக்னி என்ன சொன்னான்? அது என்னக்கு சொல்ல சொன்னவர். இப்ப வழிவிடாதீங்க, உங்களுக்கு தேவை வழிவிடாதீங்க. ஓகே அப்போ வழிவிடாதீங்க. வழிவிடாதா? என்ன அதே பூவண்ணா? இல்ல 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 நாங்க அதை கேட்கல. என்ன இல்ல 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 என்னப்பா சொல்லுங்க. இது என்ன பாட்டு கேட்கலாம் சொன்னா கூட மாதிரி ஜானா ஐயனா மாதிரி ஜானா ஐயனா மாதிரி ஜானா எல்லாம் எங்களுக்கு தெரியாது. வடிவா கேட்கும். ஓகே என்ன ஓகே அதுதான் ஐயனா மாதிரி ஜானா. சரியா இப்ப நீங்க பூவண்ணாவை சொல்லுங்க. பூவண்ணாவா? கொஞ்சம் பொறுங்க. இங்க நீ யார்கிட்ட கண்ணு அக்கினி என்ன பாட்டுக்க அவனுக்கே தெரியா? அவன் படிக்கிறது பாட்ட படிக்கிறது. பூவா பூவா பூத்திருக்குது சாமி, பூவை பறிக்க நேரம் இருக்கா? என்ன இங்க மிச்சம் அது எங்களை பாட்டு இருக்கு. பூ அப்படி இல்ல, கொஞ்சம் எங்களுக்கும் கிட்டத்தட்ட வரணும் பாட்டு. பூவை பறிக்க நேரம் இருக்கா? அப்ப நான் பாட்டு பூ 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 இல்ல இல்ல உங்களை கொண்டு வா. இந்த பாட்டு இருக்குன்னு தெரியுமே இல்ல? என்ன அப்ப மிச்சத்தை படிங்க. அப்ப என்ன ஒரு 2-3 வேணா படிக்கணும். பாடி காட்டினா இருக்கண்டு. அல்லாட்டி பாப்புலரான பாட்டாக்கும் இல்லாட்டி ஒரு 2-3 வரி தான் தொடர்ந்து படிக்கணும். நீங்க அப்படி பாடல பூத்திருக்குது சாமின்னா என்ன எனக்கு விளங்கல. பூவை பறிக்க நேரம் இருக்கு. ரைட் ஓகே. ஒரு வரி மெட்ட வரி பொன்னாகம் பொன்னா சுண்ணா மண்ட கதை படி பாருங்க. வாய்க்க பாடிட்டு வர படிக்கிறது நாளை வீடியோல பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இருக்கல்ல இது. இதுவே போல இந்த கேள்வியே போல இருக்கല്ലോ இருக்கு. அதுதான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சா ஒட்டு வேரி நீங்க வாய்ந்துறக்கே நான் ஓம் பண்ணிடுவேன். இது இல்லையோ பாட்டு? இப்படியான அந்த பாப்புலரான பாட்டை படிச்சிட்டீங்கன்னா ஓகே. அவன் போன் பாக்குறான். ஓகே நீ பாட்டாடே இல்ல கவிதாசி இருக்குது. சரியா இப்ப நீங்க கேளுங்க. ஓகே வெரி குட். இப்ப கவிதாஸ் கொஞ்சம் பூவண்ணா அப்புறம் ஆக்கெல்லாம் தொடங்கி நடந்து அடிப்போம் பாஜி. பூவண்ணா என்ன டவுண்ட் இல்லையாப்பா கிடக்கு ஸ்டோக் அப்படியே பாட்டு பிடிச்சிருக்கு. அப்படி அப்படி எடுவேன். இல்ல சரி இல்ல கவிதாஸ் தெரிஞ்ச பாட்டுன்னா ஓகே ரசிக்கிறது இல்ல. ரைட் இப்ப நீங்க கேளுங்க. சீனா இவ்வளவு நேரம் யோசிச்சு சீனா தான் கேக்குறீங்க. கவிதாஸ் படிச்ச சிரிப்பு அந்த சீனா படிச்சது படிக்கல. அது படிக்கல. இது என்ன சீனா பாட்டா இல்ல? இந்த சின்ன வீடு திருக்கி சின்ன வீடு பிடிக்குமா? சரியா ரைட். இப்ப இங்க பூவண்ணா அப்படி ஏடுவேன். சரி சரியா இப்ப நாங்க கேட்கணுமே ஃபயரா டக்குன்னு கேட்கணும். மற்ற 4 பேர் என்ன செய்றீங்க? நாங்க எங்களுக்கு பாட்டு தெரிஞ்ச பாட்டே இல்ல வச்சு கொண்டு கேட்கணும். அப்படி இல்ல தெரியாது. நீங்க கேட்டு விட்டுருவோம் வந்து கூனாவோ குயிலுக்கு கூ 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 விட சொல்லி கொடுப்போம். இப்ப நீங்க பூவண்ணா
பூ என்ன பூ என்ன அதெல்லாம் அடி உங்களுக்கு அது அடி ஒரு ஒரு எழுத்து அடிச்சு எடுத்துருவோம்ப்பா. இது படிச்சது பூங்குயில் பாட்டு. ஓ அது அது படிச்சது. படிச்சவா பூங்குயில் ராகமே புதுமண நான் நினைச்சே படிச்சுட்டாலும் ஓகே ரைட் நெக்ஸ்ட். நாங்களே கேட்கணும். தேனா தேனா ஓ தென்பாண்டி சீமையில தேரோடும் வீதியில. இப்ப நீங்க பூவண்ணா ஒரே இடத்துல நிக்க கூடாது. இல்ல இல்ல அப்படி இல்ல, அதுதான் வெற்றியப்பா. சும்மா கண்ட எழுத்து எங்க கேட்டு சொல்லி கொண்டே இருக்குது. ஒரு எழுத்து கேட்டா முடிச்சு விடுவோம். நீங்க சரியா கட்டிக்காரண்டா பதிலுக்கு பதில் எங்களை கேட்டுனா அவுட் பண்ணிக்கலாம். பூமி பூமி உன்னை சுற்றுது, பூமி என்ன சுத்துது, அந்த பாட்டு சுத்துதே பூமனஞ்சு கத்துதே. சரியா? அந்த நீங்க- பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? சரி கைப்புள்ள சரி. என்ன ஆ? ஆ? இல்ல இல்ல அவங்க கேட்கணும் கையா கொஞ்சம் பாரு. ஓ அதே மையனா சொல்லுங்க. மைன் ஐயோ இருக்கு. மையன்னாண்டாலே மைனா தானே அப்புறம் என்ன? வந்துடும் பேர் சொல்லக்கூடாது. வேறமா. நம்மாக்குறது. தேனா ஆ? தேனா தேனா ஓ நோ அது நீ தேனா. அடிச்சாலாப்பா. ஐயோ ஏன்டா இப்படி இருக்கீங்க? நான் அது தென்னைக்கு தேனாடா. நோ அது படிச்சது. இது அவுட்டா? இல்ல, ரெண்டு தடவை இல்ல, சான்ஸ் கொடுத்தா அவுட். அப்படி இல்லை நாங்க சொல்ல ஓகே ஓகே. இந்த நெருப்ப பாருங்க. நீங்க படிங்க பூவனாரு அவசரப்படுறீங்க என்ன? கஜினி ஜோஷ். கையாஸ் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணு. சுணங்குது ரீச் ஆகிற போகுது. என்னலாம் மினி என்னலாம் இது அடிச்சோ பூவுக்குள் ஒளிந்திருக்கு பனிமுட்டை. அது 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 நான் படிச்சேன். அது பூவுக்கு ஒளிந்து பனி முட்டையெல்லாம் கணிக்கி விட்டோம். 3 4 5 பூங்காற்றிலே உன் சாசத்து வீணாக தேடி பாக்கு. சரி சரியா சரியா. சரி பூவண்ணா பாருங்க பாருங்க. இல்ல, கொஞ்சம் பாருங்க. ஆனா என்ன தெரியாண்டா 2 செகண்ட்குள்ள நீங்க சொல்லணுமா? விளக்கல அப்படி இல்ல அப்படி இல்ல. இங்க வா. அது அப்படி இல்ல. என்ன இது என்ன மூக்குமா? கவிதா இங்க வா. என்ன என்ன அடே பிசரா. அடே நீங்க கேட்டது உங்களுக்கு தெரிஞ்சு எழுதிட்டாங்கடா. ஆனா கூட தெரியும் அப்படி 2 செகண்ட் ஆயிடுது. அப்படி இல்ல. இல்ல எனக்கு தெரியாண்டா. எனக்கு தெரியாண்டா உடனே சொன்னா பாயிண்ட்ஸ் தான்டா. ஓகே உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வருது. நாங்க பாடாட்டி ஆனா இல்ல பாடாட்டி அந்த இடத்துல கேட்க ஓ மாட்டோம். கேட்க மாட்டோம். ஓகே பூவண்ணா சொல்லுங்க நாங்க சரியா? பாடுறோம். ஓகே பூனா தெரியுமா? ஓகே சொல்லுங்க. கொஞ்சம் பாருங்க. இது என்ன அந்த பூவே செம்பூவே அது வாசம் பாட இல்லையா? வரும். சரி கொஞ்சம் பாருங்க. இப்ப பூவை நான் சொல்லுங்க. அந்த இடத்துல நீ கேட்க கூடாது இல்ல சொன்னேன். ஏன்னப்பா முடியாது எழுத்தினும் இது என்ன திருப்பி தொல்லையாட. இப்ப வேற ஆளு தெரியாதுண்ணே. இப்ப சும்மா ஆட்டேன்னு இல்ல இப்பதான் உங்களை யோசிக்க டைமே தவிர நீங்க கேட்டெழுத்துல உங்களுக்கு டைம் தெரியல அது யோசிக்க. பாத்தீங்கன்னா தெரியாதுதான் போயிட்டு வந்துருக்கு. ஐயோ பூ பூ கவிதா என்னடா தெரியுமாண்டு வர சொல்லி எங்களை கேட்டாங்க. பூவே பூவே பெண் பூவே. சரியா சரி நாங்களும் பூ. உடனே சொல்லு. இல்ல என்ன தெரியும் தெரியும் உடனே சொல்லு உடனே சொல்லு. சரியா சொல்லு. இல்ல அப்படி இல்ல ரைட் ரைட் 2 பாயிண்ட்ஸ். இல்ல இல்ல பாட்டுக்கு பாட்டு நான் வந்து படிக்கிற காலத்துல இருந்து செய்யறா எனக்கு நல்லா தெரியும். அவுட் அவுட் எழுத்து அவுட் எழுத்து அவுட் எழுத்து அவுட் அந்த இடத்தை விடுவோம். எழுத்து அவுட். ஓகே ஓகே. எங்களுக்கு ரெண்டா எழுத்து அவுட். ஓ ஒன்று கொண்டு உங்களுக்கு ஒன்று உங்களுக்கு 2. எங்க பரண்டு வந்தது? என்னப்பா முதல்ல டை என்ன கோமாளியா இருக்கீங்க? முதல்ல டை என்ன? ஓகே கேளுங்க. நான் கேக்குறா. ஓகே ஆனா இனி அதான் இந்த பூனா இல்ல இனி பூ என்ன வரடா? இனி அது போட்டுடா. பூவை பறிச்சாச்சு. வரமா டை என்ன? டை டை என்னடா அப்ப டை என்ன ஒண்டி என்ன? அதான் போட்டி. கவிதா சுனாச்சேசப்பட்டு படிச்சு விட்டா. அப்ப உனக்கும் தெரியும். சப்போர்ட் பண்ண டை என்ன? டேய் அக்னில போன பேரா ரைட் என்ன தொடங்குவோம்? சுரங்குது இல்லை டக் டக்குன்னு டைமை ஷார்ட் அவுட் பண்ணுவோம். 2
3 4 5 6 7 8 9 10 10. ஓகே இப்போ என்ன நீங்க தெரியாம சொன்னா சொல்லுங்க, டைலாமோ அது டயலாக் உடல அதான் நான் ஜோதிச்சேன் அம்மா சத்தியமா என்ன டயலாமோ கேக்கல அதானா டலாமோ இல்ல டைலாமோ அடி டைலாமோ அடியோக்கா பாட்டு அடிங்க அடிடா டைலாம் நீ லிரிக்ஸ் அடி டயலாம் ஜோஜோ சொல்லிக்கலாம்டா டைலாமோ பாருங்க அடிங்க என்ன டயலாமோன்னு வருது பாட்டு டயலாமோ சரியா இப்ப 3 கொண்டா ஓ டயன்னாவும் நீங்க நல்ல கொல்ல கூட்டத்துல மாட்டிக்கணும் கவிதாஸ் அம்மா பொல்லாதல் டேய் போடா நீயே அம்மா நாங்களா கேட்கணும் கேளுங்க கூவண்ணா கூவண்ணா ஓ கூவண்ணாதான் எவ்வளோ பாட்டு கிடக்கு இந்த கூவி நின்ன ஊற வச்சு ஏதோ அப்படி சரியா இப்ப கொஞ்சம் பாரு இப்ப கூவண்ணா நீங்க சொல்லுங்க போடுங்க சொல்லுங்க கூவண்ணால கூண்டை விட்டு ஒரு பறவை கூடு தாண்டி ஓகே 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 நாங்கள் என்ன கூவண்ணா என்ன தொடங்குவோமா என்ன தொடங்குவோமா அது என்ன அது என்ன தெரியுமா நான் அதை வச்சுக்கணும்னு யோசிச்சு நீங்க தான் கேட்கணுமா நாங்கள் இருக்கோம் நாங்கள் கையா சொல்றது கேட்டேன் தூவண்ணா தூளியிலே ஆடவந்த வானத்து மின்விளக்கு உங்களுக்கு கூவண்ணா கூவண்ணா கூவட்டா அக்கினி விடாத அக்கினி மாமா ஆ. 3 கொண்டு ஓ இப்போ என்ன நீங்க கோமா போறோமா உண்டு கூட மேல கூட வச்சு கூட 100 போறவளே நீ போடா அப்படி தூவண்ணா ஓ அந்த பாட்டு தான் ஏனண்டா நாங்க தூயிலே பாடுறோம் என்னன்னா நீங்க அக்கினே இருக்கே தான் நான் அக்செப்ட் பண்ணி ஆனா உங்களோட டீம் கோமா தான் நிக்குதான் அவன் பாடியே தூரியிலே ஆட வந்து படிச்சவன் இல்ல அவ தூவானம் தூவ அப்ப தூரியிலே ஆட வந்து அது நான் பாடிட்டேன் அது அவுட் தானே இல்ல அது அவுட் அப்பா உங்களோட டீம் அது அவுட் அப்பா அது சேஃப் இல்ல அது இல்ல அது உங்களோட டீம் அவுட் பண்ணினது உங்களோட போல இல்ல அத அப்ப நாங்க பாட்டு திருப்பி பாடி காட்டுறோம் வேற பாட்டு படிங்க திரிந்ததொரு அப்படி வாங்க அது தூணா இல்ல அது கேக்குறீங்க தூவண்ணா இவைக்கு நீ ஆனா படிப்பிச்சுதான் பாட்டு போட்டி கேட்கும்டாப்பா அதத்தான் இப்ப வேணாமா இவாக டிமென்சியா இவாக அது அவுட்டாக்கா பாட்டு அவுட்டாக்கா சக்கு சக்கு டும் டம் டக்கு டக்கு டம் தூதுவளை அழைச்சு தொண்டையில நான் தொண்டையில தான் குளச்சாம் தொண்டையில தான் நினைச்சு பாட்டு தெரியுமா இல்ல அது சரி தெரியுமா நான் யோசிச்சு சொல்லுவேன் ஏன்னா இப்ப வந்து நான் கேட்டது இல்ல இது நீங்க கேட்டது அது இருக்கு ஆனா நான் சொல்ல மாட்டேன் சரி லூசு நீங்க கேட்டது நாங்க யோசிச்சுதான் சொல்லுவோம் ஒன்று இல்ல இதே நீங்க கதை கொடுத்து குழப்பி 2 3 அப்ப கையாஸ் படிக்க 4 5 6 10 முடிஞ்சு இல்ல இங்க வாங்க என்ன லூசு மேகாஜி நீங்க உங்களோட சத்தம் போட்டு எண்ணி போட்டு கவுண்ட் பண்ணி ஆச்சு தூவானம் சொல்லி கொண்டிருக்கா நீங்க கேட்கல
பத்து போங்க ஓ அதான் அரை மணித்தியெல்லாம் முட்டாச்சு அப்ப கவியாஸ் நீ என்ன பாட்டு வச்சு ரெண்டுக்கு மூண்டா ரெண்டுக்கு மூண்டா முடிஞ்ச வரைக்கும் கதை கொடுக்குறேன் இப்ப நீங்க தான் கேளுங்க ஆனா உண்மையா உங்களை டீம் அலாப்பல் முறையில செயற்படுறீர்கள் பிள்ளையா கதையை கொடுத்து டைம் எடுக்கிறீங்க யோசிக்கிறதுக்கு அதுதான் சரி நிப்பாடுங்க இப்ப பாருங்க இப்ப யார் கேட்டது நீங்க தான் கேட்க முறை இப்ப 3க்கு 2 கவியா சொன்னா தெரியுமா நீ கேட்ட மாதிரி தெரியாண்டு இருந்தாலே வேற அவுட் ஆயிப்பினோடா தெரியுமே அத கூட என்ன யோசிக்க முடியாது இவங்க கதைச்சு இல்ல கதைச்சது நான் சரி கதைக்கிறக்கூடிய டைம் இப்ப கேட்கவே இல்லை கதைக்கிறோம் அதே மாதிரி நீங்க கேட்ட அப்புறம் நாங்க கதைக்கிறோம் 3க்கு 2ல நிக்குது நீங்கள் வந்து மேடம் சரியா நாங்க ஊனா ஊனா ஊனாவா ஓ உன்னை நினைச்சு இந்த வேற ரெண்டு பாட்டு அவுட்டா அதுதான் ஆர்வ கோளாறு ஆனா நீங்க இவ்வளவு நாள் 2 பாட்டு பாடினீங்க அத விடுங்க ஊனாவோ ஊனா பேரை சொல்லும் போதே ஊவண்ணா ஊவண்ணா ஊதா 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 பூ ஊதும் மஞ்சள் ஊதா பூ அதுதான் ஏதோ உண்டு ஊதும் மஞ்சள் நாங்களே இல்ல கேட்கணும் இல்ல 2க்கு 3ல தான் நிக்குது நீங்க கேக்குறீங்களா ஊவண்ணா போகிற மேக கூட்டம் சரி இப்ப அக்கினு சொல்லு ஊவண்ணா இப்ப நாங்க தான் கேட்கணும் ஓனா 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 ஓனாம கேட் அவுட் ஆயிட்டுங்க ஒல்லி குச்சி அந்த இதெல்லாம் போச்சு அது என்ன பாடு எழுத்தே இல்லையோ இல்ல எழுத்து இல்லையா கேட்டு எழுத்து வேற எழுத்தா பிரச்சனை இல்ல வேற எழுத்து என்ன போறங்க வார கேட்கலாம் தான் அது பையனெல்லாம் இல்ல நிப்பாட்டியாச்சு வையனா நிப்பாட்டி அதெல்லாம் நிப்பாட்டியாச்சு வையனா நிப்பாட்டினா கேட்க விட்டவங்க கேட்கணுங்க பிரச்சனை இல்ல மைனாலே ஒரு 10 பாட்டு இருக்கு வாவண்ணா சரி வாவண்ணா வெண்ணிலா அப்படி எங்களுக்கு தானே சரி வாவண்ணா வாவா எந்த நிலவே வெண்ணிலவே மாவண்ணாவா வாவண்ணாவா வாங்கி வந்தேன் ஒரு நீங்க வாவண்ணா சொல்லுங்க சரியா சரியா அதே நீங்க கேட்கணுமாப்பா நாங்கள் வாவண்ணா வாடி 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 அந்த எடுத்து நான் கைப்படா சீடிக்கிட்டு சரியா ஒரு ரூபாய் வந்துட்டா சரியா இப்ப வாவண்ணா வாங்கி வந்து அதுவும் படிச்சாச்சா அப்படி மொட்டை விளையாட பாத்தியா மொட்டை வாழ்வே மாயமா தான் வாழ விடாதீங்க மொட்டை நீங்க தான் என்ன நீங்க தான் கேட்கணும் நீங்க இப்ப நான் கேட்டா நீங்க வாழ்வே மாயம் நீங்க கோமா குரூப்பா உண்மையா நீங்க சத்தியமா மாவண்ணாவிலையோ தெரிஞ்ச கஷ்டப்பட பாட்டுல தேனா தேனாவோ இவனுக்கு தேனாடா தேனும் கேனாக கேளடி தேனா வைக அதான் நான் நீ சொல்லுவேன் நீங்க தான் சரி இப்ப நாங்கள் வாவண்ணா ஏன்னா ரீச்சா போறதோட இது பம்பலாடு வாட்டக்கருவாடு என்ன வாட்டக்கருவாடு என்னண்டு வாட்டக்கருவாடு சரி சரியா வாட்டக்கருவாடு
ஆனா அது இங்கிலீஷ் பாட்டுறா அது பாட்டன் அது வாவனால வர பாட்டன் வரும் பாட் கருவாடு நீ ஜட்ஜி பின்னாடி அடியோக்கா பாட்ட கருவாடுக்கு தெரியும் லிரிக்ஸ் இருக்கா இல்ல உண்மையா அது வாவனாண்டு சேப் இல்ல அது வாவனா சிக்கில் வர அது பாட்ட கருவாடு வராது என்ன இது இல்லையோப்ப இது சேர்க்கிற அது பாட்ட கருவாடுன்னா WHAT வாட்டு நம்பர் பாட்ட கருவாடு நான் நினைச்சே சொல்லிட்டேன் உண்மை கதையா சத்தியமா உண்மை கதையா பாணின்னு சொல்லிட்டேன் சரி சரி இப்போ நாங்கள் கேட்கணும் கேளுங்க தேனாலியா கேட்கணும் தேனா தேனாவோ ஆ நான் பாடினேன் அது நான் படித்தேன் அது நான் படித்தேன் தெருவோரம் பறந்து வந்த பயங்கலியா மிதுவா சரியா இப்போ நீங்கள் சொல்லுங்க தேனாலையா என்னண்டு இல்ல அவன் இவன் சொல்ல முதல் நம்மட சீசன்லயே சொல்லித்தான் டேய் அது இதுவல்ல அப்படி இவன் கோமா குரூப் அம்மால கோமா குரூப் எத்தனை சொல்லி போடுறேன் இப்போ நாங்கள் பாடியாச்சு இப்போ நீங்கள் அங்கே இருக்கோம் கூனா ஆ கூனா சரி இப்போ இவங்க சரி இப்போ தேனா தேனா ஒட்டகொம்பு இப்போ அடுத்து நான் சொன்னேன் கோமா ஹோமான் அவன் படித்தவன் கவிதாஸ் இப்போ அவன் படித்தவன் கோமா தென்றலுக்கு தாய் வீடு அது சரி அல்லவா ரைட் கேளுங்க அக்கி நீ பாட்டை வச்சு கொண்டு கேட்கணுமா வீணா ஆ வீணா வீணா ஓ எந்த எழுத்து விண்ணோடு மேல சத்தம் என்ன மண்ணோடு மேக சத்தம் என்ன இதுக்கு தெரியுமா வீணாத அப்போ கேள வீணாத சொல்லுங்க வீணாவா இவ்வளோ நம்பி தெரியுமென்றால் வேற ஒன்றை படிக்கிறாங்க இந்த விண்மேகம் பிழைச்சு போச்சா அது வெண்மேகம் சரியோ படம் புரிஞ்சுதா சரி பாட்டு இருக்கோ வேற பாட்டு இருக்கோ சொல்லுங்க அப்ப வீணா சொல்லுங்க அப்ப இது இல்ல வீணாவே சொல்லுவோம் பரு அம்மா சொல்றா இல்ல கொஞ்சம் பரு வாரா என்னண்டு வெண்மேகம் இதுக்குள்ள காது கேட்காத கோமாகின கனவேர் இருக்கிற மாக்களை பக்கத்து இருந்தோம்னா அந்த படித்த பிறகு சரி யோசிங்க விடு சரியா சரி சரி மாணிக்கவாசம் பாடின பாட்டு சரி மாணிக்கவாசர் இல்ல திருநாவுக்கரசர் என்ன ஐயனா ஐயனா ஐயோ 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 கவிதாஸ் ஐயோ சரி இப்ப கொஞ்சம் போறா வீணா 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 மீனாவோ வீணா வீணா ஆள் ஜோசிக்க போயிட்டா இந்த வீணா கேட்டன் பன்மையை தவச்சு அது தொடுத்தோட இங்க அம்மனே அம்மனே என்ன கேளா கதை சென்னு கதை சென்னு அது காண தேவாண்ட சரி உனக்கு யார் சொன்ன அதான் கேள்வி இப்ப மக்களே எங்களை போட்டு அவஸ்தப்படுத்த சரி பரவாயில்ல காயா சிக்கல் இல்ல விடு இப்ப 4-2 தானே அப்ப 3-2 தான் ஒன்னும் சரி ஓகே 3-2 கொஞ்சம் பாருங்க இப்ப நீங்க கேளுங்க அப்பயா என்ன சோவண்ணா சோவண்ணா ஆனா வடிவா யோசிக்கும் அப்புறம் சொட்ட ராஜ்மாரன் சொல்லாங்க சோவண்ணால கேட்டு போட்டா நான் என்ன சொல்ல மாட்டேன் நான் பாட்டம் ஞாபகம் வச்சு கொண்டே இருக்க போறேன் சோவண்ணாவோ
அக்னிக்கு ஏதோ ஒன்று ஞாபகம் போல. ஞாபகம் வச்சுக்கோ. சோலை மலையோரம் என்னது சோலை குயில் பாட என்ன பாட்டு சத்தம் கேட்க என்னப்பா? அடிச்சு பாருங்க. நாங்க சொன்னா அரேட்டாயா என்ன என்ன ஐயோ நான் பார்த்த மாதிரி அம்மா ஒரு நாளும் இல்ல நான் படிச்சாரக்கா. இப்ப பாருங்க நாங்க கேட்கணும் வீணா சோனா வாயில் அடிப்பேன் சொன்னாளா? இந்த பாட்டு பாடிட்டேம்மா. வெண்மதி அது வெண்மதி அது வெண்மதி. ஓகே அந்த பாட்டு வித்தியாசமாய் ஒரு பாட்டு. ஓ வித்தியாசமா கவியாஸ் என்ன என்ன 1 2 3 4 5 விடைகோடு உயிரே அதான் படிச்சா யார் படிச்சா இழிப்பந்தள்ளிட்டன் மொட்டை அது விடைகோடு எங்கள் 4க்கு 2 என்ன நீங்க பாடி காட்டினா 4 ஆகிடுமா? இது என்னப்பா நீங்க சொல்லாட்டி 4 தானே. 4க்கு சோலை குயில் பாடம் சொல்லி கொடுத்தது யார் உங்களுக்கு தெரியுமா பாட்டு சோனால? சரி நீங்க தான் கேட்கணும். நாங்க கேட்கணும் தேனா 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 வந்துட்டான் ஆனா எகச்சிக்கு வேலையில அதான் பிரச்சனை. தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. சரியா ஆத்தே அதான் நாங்க 3 ஆகணும் வைக்கணும் விடாத மறந்துடாது. மறந்துடாது என்னமாமா இல்ல என்ன இதுக்கா நல்ல பம்பர் நேரம் போடுறோமா இப்ப அங்க டெவலப்பர் படிவா. ஓகே என்ன தரம் கட்டுமா நீங்க சொன்னா சரி. 1 2 3 சோக்கு சுந்தரி என்ன என்னனோ அம்மா சுண்டல் படிங்க இப்ப தேனால தென்னமர தோப்புக்குள்ள குயிலே என்ன தேடி வந்து தேடி சொன்ன மயில லைட்டா போறா 3 8 மாமாண்ட என்ன அப்பா இது ஆத்தே ரீச்சா வந்துட்டு இப்படியே நிப்பாட்டிட்டு போய் தொடங்கும். என்ன 4க்கு 2 நினைக்குது. 3க்கு 4 வரப்போதா நீங்கள் சொல்லுங்க என்ன சொல்லி அனுப்புறோம். சோத்துர பலி கொஞ்சம் சரியா? நாளைக்கு 3 வரப்போதா என்னங்க நீங்கள் 1 இப்ப வேற நீ சோனால பாடிச்சு இன்னொரு ரீச்சா வீட்டாண்ட வைக்க போட்டு. ஓ நாங்க வச்சிருக்கோம் பாட்டு. சரிதான் இப்ப எண்ணி முடிஞ்சா நீங்க சொல்லத்தான் இருக்கு. சொல்லுங்க ஒரு வாரம் இப்ப அக்னிக்கு தெரியுமோ? நான் யோசிச்சேன்ப்பா சோறுல ஒன்று வேற இல்லைன்னு. சரி தேனால சொல்லுங்க தேனா 4க்கு 3 அப்படி ஒன்று இருக்கு. ஆனா அப்படி ஒன்று இருக்கு. மாமாண்ட கணக்கின் படி என்னலாங்க விதாசினாங்க. டே போனுகளை பேர் உங்க தம்பியாகட்ட போனுகளையும் பேர் தூக்கி எறிஞ்சுடுவாங்க கண்ணாடிக்கலால. இவன் நான் சொன்னேன் இது கோமா டீமண்டு. 4 6 8
10 ரைட் படி கயாஸ் கயாஸ் படி என்ன படிங்க கொஞ்சப்பா சொல்றேன் என்ன தெரியுமாப்பா தென்மேற்கு பருவக்காட்டு தேனி பக்கம் வீசும்போது சாறு அந்த வேலை மற்ற தென்றல் காட்டே கொஞ்சம் நில்லு அந்த பாட்டு அங்கிட்ட இருக்கு பாட்டு ஞாபகம் சரியா அப்போ 5க்கு 3 பின்ன இறுதியாக பின்ன அறிவிக்கப்பட்டது எங்களுக்கு இனி இணைச்சாம் பிடிக்க முடியாது வீட்டெல்லாம் பிடிக்க முடியாது ஐயனால வராடா இப்போ இங்கே வந்துட்டுடாம் இல்லை இனி நாங்கள் பார்க்கிங்கை பற்றி யோசிக்க இருக்கட்டும் இனி எங்களுக்கு வந்து சரியா 6 மணி பிறகு நான் எண்ணத்துலாம் விளங்குதோ இந்த கிணத்துல எங்க கேட்க மாட்டேன்னு பேசான் இது ஓ வீட்டே தொடரும் 7 மணி வின் பண்ணி காட்டுங்க 5க்கு 3 ரைட் இப்போ ரீச் ஆகணும் ரீச் ஆக மக்களை பேங்க இங்கே ஐயோ இவ்வளோ போகுது இல்லை அது காட்டுமா இப்போ வந்தா இருக்கு அதில் தெரியுது பேங்க அதுதான் எங்கிட்ட ரீச் ஆன போட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன் அதை தாண்டி போகணும் உண்மை கதை டிக்கெட் எனக்கு மட்டும் யாரும் எடுத்தீங்கன்னா சரியா ஏன்னா வேன் காசு நான் புரியா கொண்டு வந்தேன் அப்படியா சரியோ அல்லாட்டி ஆளாளுக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க எனக்கு நான் டிக்கெட்டு நீ அடுத்த ஆள் 500 ரூபா வருவியா அப்படி ஒரு குளிர் ஊட்டியில் எனக்கு டிக்கெட் வந்துடுமோ அது கொஞ்சம் போகணும் அங்கே பார்க்கிங்குக்கு என்னமே நல்ல இடம் இருக்குமே நினைக்கிறேன் பாப்பா அப்பா என்ன புழுதியை கிளப்பி கொண்டு போகிறாங்களப்பா ஆனால் பார்த்தீங்களா வந்தே தெரியல இடமா கொஞ்சம் சுணங்கி போச்சு பெம்பலாக இருக்குது பார்த்தீங்களா இதான் முசுப்பாத்தி ஒரு மணித்தியாலமாக பாட்டு போட்டி வச்சுக்கேன் பொம்பலை பின்ன இது இப்போ பச்சை கோமாட்டி ஒன்று மாட்டுட்டாங்க கைதாசினாங்களா அம்மா 6 செய்யணும் 7 மணி வின் பண்ணி காட்டுங்க பாட்டு அப்படி படிச்சாலும் உங்களுக்கு தானே இல்லை அப்படி எங்கள்கிட்ட ஏன் எவிடன்ஸ் இருக்குது வீடியோ உங்க அப்பா ஓமடா அதான் யோசிக்கிறேன் அங்கே விட்டா ஆனா இது பாரு இப்போ இதுலயே 6 மணிக்கு பிறகு நேரம் போயிருமேடா அதுக்கு மாமா வச்சுன்றது என்ன வேணு மாமா அவடத்தே வச்சு பேர் வேணு சனம் சரிடா இப்போ இப்போ இதில் இவ்வளோ டைம் போண்டு அரை மத்தியம் காணாதான் வரும் டிக்கெட்டுக்கு ஆன்லைன்லேயே டிக்கெட்டை புக் பண்ணலாம் வேணு கியூஆர் ஸ்கேன் பண்ணா சரி வாக்கிங் பேஜ் நடக்குது பேர் இப்போ 6 மணிக்கு எந்த ப்ரோக்ராம்டா 6:45 போடா பசி இந்த வந்தா கொஞ்சம் பேர் எங்கேருந்து போகிறேன்டே இங்கே சைட்டு வழி இடந்தா விடட்டாண்டா இங்கே ஒரு சைட்டில் காரண்டாலும் பரவாயில்ல 10 அங்கேருந்து வருதுடா அப்போ என்ன பார்த்து முடிஞ்சு வராங்களா ஃபெஸ்டிவலே 6 மணி பிறதானே என்னண்டு முடிச்சு வர பார்க்கிங் ஃபுல்லாண்டா என்னண்டு பார்க்கிங் எது பார்க்கிங் ஆனால் பார்க்கிங் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கணும்டா இங்கே இந்த புல்லுலாம் கொண்டு வரலாம் கீறு பண்ணுறோம்லப்பா அங்கே பார்க்காம இதுக்கோட ரோட்டு போல என்ன இப்படி நாங்களும் மேட்டையும் பேண்டில் வந்து இறங்கி போகிறோம்னா இவ்வளோ நல்லா இருந்துக்குண்டாப்பா வாகனத்தை கொண்டு வந்து இங்கே உருண்டை போட்டு பாடா படுத்து அதுக்கு முடியல நீங்க நிக்கிறீங்களா நீங்க நிக்கிறீங்களா ஐயோ ஒரே யோக்கா அடிக்கிறான் ஓடிய இதுக்குள்ள என்னடா பறக்குற இது என்னடா தொங்குவாரு ஆப்பிரிக்காவுக்கு போன விட்ட கிடந்தான் இல்லை கிடக்குறா அப்போ விட நல்ல புதுனாக கிடக்குறா வண்டே போ
ஒரு ரூபா யோசிக்க விட்டு போட்டு இல்லை இப்போ மற்ற வாகனமெல்லாம் போக்கலாம் ஒரு ரூபாய்க்கு அவைய எடுத்தாலும் வேறு எடுக்கலாம் தானே என்ன அதை விட நீங்கள் ரீச்சாக பார்த்தாக்கல நாங்கள் இன்னும் போகவே இல்லை கிட்டே நாங்கள் பார்த்தா இண்டே பார்க்குறோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் நிலைமையாக இருக்குது, பயங்கர க்ரௌடாக இருக்குது பார்த்தீங்கன்னாலே தெரியும். குளிச்சிட்டியா? நாள் ஃபுல்லாக வச்சா ஓகே இருக்குங்களா? நாளில் வருவோம்.